வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட அதிமுக மகளிர் அணி சார்பில் தேர்தல் சிறப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ்.எம். சுகுமார் தலைமை தாங்கி உரையாற்றினார். அவர் பேசுகையில், ராணிப்பேட்டை மாவட்ட மக்கள் இன்று கடுமையான வேதனையில் உள்ளனர். குறிப்பாக விசாரம் அருகே உள்ள எம்.ஜி.ஆர் நகர், ரபிக் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட குடிசை வீடுகள் இடிக்கப்பட்டு அப்பாவி பொதுமக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து குழந்தைகளுடன் தவித்து வருகின்றனர் என்றார். இந்த மக்கள் வீடில்லாமல் அலைந்து கொண்டிருக்க இந்த மாவட்டத்தின் அமைச்சர் தற்போது புதிதாக பிரம்மாண்டமான பங்களா வீடு கட்டி சொகுசாக வாழ்ந்து வருகிறார். குடிசை வீடுகளை இடித்து பங்களா வீட்டில் வாழும் இந்த ஆட்சி மக்கள் நலனுக்கான ஆட்சியா என்பதை ராணிப்பேட்டை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று கடுமையாக விமர்சனம் செய்தார். மேலும் அவர், இந்த ஆட்சியில் ஏழை எளிய மக்கள் மட்டுமே பாதிக்கப்படுகிறார்கள். ஆனால் அதிகாரத்தில் இருப்பவர்கள் மட்டும் வசதியான வாழ்க்கை வாழ்கிறார்கள். இத்தகைய மக்கள் விரோத ஆட்சிக்கு எதிராக மகளிர் அணி ஒவ்வொரு தெருவிலும் ஒவ்வொரு வீட்டிலும் உண்மைகளை எடுத்துச் சொல்ல வேண்டும். ராணிப்பேட்டை மற்றும் ஆற்காடு ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளிலும் மகளிர் அணி ஒருங்கிணைந்து செயல்பட்டால் கழக வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்று வலியுறுத்தினார். தொடர்ந்து அவர் பேசுகையில், ஆற்காடு பிரச்சார கூட்டத்தின் போது எடப்பாடி பழனிசாமி விசாரம் பகுதியில் நடைபெற்ற குடிசை வீடுகளை இடிப்பு அறிந்து கொண்டு மீண்டும் அம்மாவின் ஆட்சி அமைந்தவுடன் இடம் இழந்த 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தார்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி வழங்கப்படும் என்று உறுதியான வாக்குறுதி அளித்திருக்கிறார். அம்மாவின் ஆட்சி அமையும் போது இந்த வாக்குறுதி கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ஆரணி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ராமச்சந்திரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மகளிர்களுக்கான ஆலோசனை வழங்கினார். அவர் பேசும்பொழுது, புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியில் மகளிர் நலனுக்காக ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தினார். அதேபோல் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முதலமைச்சராக இருந்த காலத்திலும் மகளிர் பாதுகாப்பு, சுயதொழில், பொருளாதார முன்னேற்றம் ஆகியவைகளை குறித்து முக்கியத்துவம் படித்து அவர் ஆதரித்தார். மகளிர் அணி என்பது கழகத்தின் வலுவான தூணாகும். நீங்கள் ஒவ்வொருவரும் பூத் அளவில் செயல்பட்டு கழகத்தின் சாதனைகளை மக்களிடத்தில் கொண்டு சென்று மீண்டும் தமிழகத்தில் அம்மாவின் ஆட்சி அமைவதற்கு உறுதி செய்ய வேண்டும் என அறிவுரை வழங்கினார். இந்த கூட்டத்தில் மகளிர் அணி நிர்வாகிகள், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.